எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு அற்புதமான நாள். ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுக்குரிய அற்புதமான நாள். இன்னைக்கு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2026 வருஷம். தமிழ் வருஷத்தில் இது விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. இன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் வரும். நடராஜர் அபிஷேகத்தை இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு தான் பௌர்ணமி விரதம். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசி என்பர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 3வது ஸ்தானத்தில் போயின்னு இருக்கார். ரொம்ப விசேஷமா இருக்கார். திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போகிறது மேஷராசிக்காரா, குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம். என்ன முயற்சிகள் பண்ணாலும் வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிஸ்னஸில் நல்ல டெவலப் ஆகும். அதே நேரத்தில் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்யாண விஷயம் ஃபிக்ஸ் ஆகும். வியாபாரம் தொடர்பான எதிர்பார்க்கிற நல்ல செய்தி வரும். பெண்களுக்கு அதி அற்புதமான முன்னேற்ற தகவல்கள் தேடி வரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அப்பா வழியில் நல்ல செய்தி வரும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்துல போயின்னு இருக்கார். குருவும் 2ஆம் இடத்துல இருக்கார். நல்ல தன வருமானம் வரும். பேச்சினால் வருமானம், எழுத்தினால் வருமானம், உங்கள் கம்யூனிகேஷனால் வருமானம், அதெல்லாம் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் ஆஃபீஸில் உயரதிகாரிகள் இன்னைக்கு பகைச்சிக்கப்படாது. பேச்சா இருக்கணும். அவளை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. நல்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கோபம் வந்துடும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல தன வருமானம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், சுப செய்தி தேடி வரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வரும்னு இருக்கு. சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லணும். கூர்மையான ஆயுதங்களை இன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது. நெருப்பு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நெருப்புடா நெருங்குடா நாங்கள் பாருங்க. நீங்கள் கொஞ்சம் நெருப்பு விஷயத்தில் மட்டும், அது கேஸ் விஷயத்தை விட 10 வச்சுட்டு பேசாமல் போயிருப்பீங்க. ஒரு ஞாபகம் மருதி வரும். நெருப்பு விஷயங்கள் எச்சரிக்கையா இருங்க. மிதுனராசி என்பர்களே, சந்திர பகவான் நம்ம ராசிக்குள்ள இருக்கார். அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னைக்கு போய் பக்கத்தில் உள்ள ஆலயத்தில் நடராஜர் தரிசனம் பண்ணணும். நடராஜர் தரிசனம்ங்கிறது அற்புதங்கள் தரும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகணும்னா நடராஜ பெருமானை போய் தரிசனம் பண்ணணும். அதுவும் இந்த நாள் உங்களுக்கு தனப்பிராப்தி நல்லா இருக்கும். வியாபார ரீதியாக எதிர்பார்த்த முக்கியமான ஒரு தகவல் வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் எப்போ சார் அமையும் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. அதை பற்றின நல்ல செய்தி இன்றைக்கி வரப்போகிறது. செயற்கை முறை கருத்தரித்தல் இன்றைக்கி சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சார், இந்த கல்யாணம்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு கூடி வருமா அப்படின்னா கல்யாண விஷயம் கூடி வரும். இந்த ஜென்சி இருக்காள இவாளுக்கெல்லாம் இப்போது ஏதோ ஒரு லைஃப்பை ஜாலியாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாமல் இன்றைக்கி வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்கும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் அற்புதமான ஒரு நாள். சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். இந்த உற்சாகத்தில் தன்னை மறந்து நீங்கள் வண்டி ஓட்டுவாங்க. ரொம்ப கவனமாக சாலைகளில் பார்த்து போகணும். 2 வீலரில் போனோம்னா ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும். காரில் போனால் சீட் பெல்ட் போட்டுட்டு தான் போகணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நிறைய செலவு பண்ணுவீங்க. செலவு பண்ணி சந்தோஷப்படுவீங்க. திடீர் வேலை மாற்றம் ஏற்படும். சிலர் வேணும்னே உங்களை அவமானப்படுத்துவாங்க. அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கு. சிம்மராசி என்பர்களே, ரொம்ப யோகமான நாள். லாபத்தில் சந்திரன், லாபத்தில் குரு. யாருக்கு கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம்? மிகச்சிறந்த யோகம். ஆஃபீஸில் நல்ல ப்ரமோஷன் வரும். நல்ல பண விஷயங்களில் திருப்தி கிடைக்கும். பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கும். ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்காத ப்ரமோஷன் திடீர்னு கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அப்பப்போ சிம்மராசியில் ஒரு லடாய் இருந்துன்னு இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் சில பல நேரங்களில் இருப்பேன். இன்னைக்கான ஒரு சமாதானம் நிலம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் உண்டு. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்கள் நினைத்தது நிறைவேறும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். கடன் அடைபடுவதற்கு முயற்சி நீங்கள் எடுத்தால் கடன் அடைபடும். சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும். பயந்துக்கப்படாது. உடல் நலத்தில் பிரச்சனை இருந்து நிவர்த்தி ஆகும். அதுபோல் ஆன்காலஜிஸ்டுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல பேரும் புகழும் கிடைக்கும்.
எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறும் நல்ல நாளாக கன்னிராசி இளைஞர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி என்பவர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் ஞாபகங்கள் வரும். ஏதோ சில விஷயங்களை மறந்துருப்போம், திடீர்னு ஒரு ஞாபகம் வரும். அடனா இந்த வேலையை மறந்துட்டோமே கரெக்டாக எடுத்து செய்வீங்க. அதே போல் இந்த நாள் கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ் தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. 9ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல குருங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷம். தந்தை வழியில் நல்ல செய்தி வரும். உயர்கல்வி சம்பந்தமான ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த பாடத்தை படிக்கிறோம், எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற தெளிவு வரும். சிந்தனை செய்மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. நாங்கள் பாருங்க, அப்படி கல்வியில் ஒரு வளர்ச்சி, வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், எல்லா காரியங்களும் வெற்றி. இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்களே, இது ஒரு நல்ல நாளாக அமையணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா இந்த நாளில் அமைதியாக போடும். ஏன்னா அமைதியான நதியினிலே ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடுங்கிறார் கண்ணதாசன். நாமளே அமைதியாக இருந்துடணும். ரொம்ப ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு பண்ணிடக்கூடாது, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. குடும்பத்தில் பிள்ளைகள் நம்ம கருத்துக்கு மாறுபட்டு தான் நடப்பாங்க. நம்ம கணவரோ மனைவியோ நம்ம விருப்பப்படி நடக்க மாட்டாங்க. நம்ம சொல்லப்படி எதுக்கு அவங்க கேட்க போகிறாங்க? அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் நடப்பார்கள். அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்றைக்கி வேணும். அந்த பக்குவம் உங்களுக்கு உண்டு. ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய பக்குவம் அடைஞ்சிருக்கள். இந்த பக்குவம் உங்களுக்கு வந்து சேரும். அனுபவத்தினால் ஜெயிக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடணும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் 7ல் இருக்கார். கல்யாணத்துக்கு வரன் தேடிகிட்டே இருக்கும், கூடியே வரல அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு வரன் கூடி வரும். அண்டை அயலாரோடு நல் உறவுகள் அமையும். சிலருக்கு முதுகெலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வந்து விலகலாம். அதே நேரத்தில் நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு இன்னைக்கு கைகூடி வரும். தொழில் லாபம் மிக்க நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மகர ராசி என்பர்களே, 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் போறார் அப்படின்னாலே நல்ல வேலை வாய்ப்புன்னு அர்த்தம். 2ல் ராகு, 6ல் சந்திரன், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே நேரத்தில் பற்களில் பிரச்சனை சிலருக்கு இருக்கும். சிலருக்கு சாப்பாடு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு வயிறு வலிக்கிறதே அப்படிம்பாங்க. எனக்கு ஃபேட்டி லிவர்னு டாக்டர் சொல்லிட்டார் அப்படிம்பாங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கிறதை இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது. சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லணும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். ராசியிலே ராகு, 5ல் சந்திரன். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். இன்றைக்கி பாசிட்டிவாக உங்கள் மனசு இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லதாக நடக்கும். நெகட்டிவ் சிந்தனைகள் மட்டும் வரக்கூடாது. என்னென்னா பொழுதுபோக்கு விஷயங்கள்லேயே தவறான பொழுதுபோக்கு, சட்டத்துக்கு புறம்பான பொழுதுபோக்கு, அதிலெல்லாம் ஈடுபடக்கூடாது. மனசு சந்தோஷமாக இருக்கணும். சிலர் போதை பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய ஆபத்து இருப்பதனால் அதிலிருந்து எச்சரிக்கையாக விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல பணப்பழக்கம், எண்ணிய காரியங்களில் பெரிய வெற்றி இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்க வீட்டில் ஒரு சின்ன ரிப்பேர் ஒர்க் வந்தாலும் பார்த்து சரி பண்ணணும். நல்ல அறிவாளிகள், நல்ல முன்னேற்றம், நல்ல தனப்பிராப்தியெல்லாம் இன்னைக்கு உண்டு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். அம்மாவுடைய உடல் நலத்தில் மீனராசிக்காரங்க அதிக அக்கறை எடுக்கணும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். புதன் பகவான் 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு நல்ல தொழில் வாய்ப்பை தருவார். புதிய வேலை மாறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு கைகூடி வருவதனால் இது ஒரு நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?